என்னங்க அப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஸ்டைலா இருக்காரு. யாருன்னு பாக்குறீங்களா? இவர் தான் ராஜா. ஞாயிற்றுக்கிழமை ஆனா இவரை சர்ச்சில் பார்க்கலாம். ஆனா மற்ற நாள் சர்ச்சை தவிர வேற எங்க வேணாலும் பார்க்கலாம். தள்ளி விடுறதுக்கு முன்னாடி யோசிக்காம தள்ளி விட்ட பிறகு வாயில கை வச்சுட்டு பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பேர் தான் பாபு. இவரை பத்தி சொல்லணும்னா இருக்கிற நல்லவங்களே ரொம்ப நல்லவர். நீ ஒன்ன சாவலையாடா? பாரு ஃபேஸ்புக். டேய், எவ்வளவு முக்கியமான விஷயம் இங்க பாரு. ஒரு மேட்டு தமிழ்நாட்டே கலக்கிட்டு இருக்கா. அது ஃபேஸ்புக் கூட விட்டு வைக்கல. இதுலயும் போட்டுருக்காங்க பாரு. அப்படியா? என்னது இது? இது நம்ம தேவதூது கதை. ஆமா, பெரிய தேவதூது கதை. ஏண்டா, அவர் மேல இருந்து கீழே இறங்கி வருவாரா, இந்த பாஸ்டை பார்த்து பயன்படுத்துவாரா, அவரும் பயந்துருவாரா. இதெல்லாம் நம்புற மாதிரிடா இருக்கு. டேய், இவரை பத்தி எனக்கும் தெரியும்டா. அமெரிக்கா பெரிய சபை வச்சிருக்கிறதுல இவரும் ஒருத்தர். டேய், உன்னை மாதிரி ஏமாளசா இருக்கனால இப்படி ஏமாத்து அலையறாங்க. இப்ப சர்ச்சுக்கு வரையா இல்லையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? இல்ல. பின்ன போ. நீ எல்லாம் திருத்தவே முடியாது. போடா. பாஸ்டர் விசிங்க பாஸ்டர். ஃப்ரீயா தான் இருக்கேன். இந்த வந்துடுறேன். வரேன். இவங்க தாங்க பாஸ்டர் பெஞ்சமின். இவருடைய ஸ்பெஷல் என்னன்னா இவருடைய ஃப்ரெண்ட்லி கேரக்டர் தாங்க. இப்போ கூட பாருங்க, ஒரு பையனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பிரேஸ்லா பிரதர். சோஸ்திரம் மாஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். போமா? போவாங்க. பிரதர், இந்த வீடு தான். என்ன பாஸ்டர், இது வீடா? என்னப்பா? இல்ல, இந்த வீடு தான் கேட்டேன். ஆமா, இந்த வீடு தான். சரி வாங்க போவோம். ஆசைப்பட்டீங்க. ஐயோ பிரதர், போர்டு தான் பிரதர். போர்டு தானா? சரி வாங்க போயிடுவோம். இவர் தாங்க மணி. இவர் சர்ச்சில் பெரிய ஃப்ளூட் பிளேயருங்க. அதாங்க புல்லாங்குழல் வாசிப்பவர். இப்போ கூட பாருங்களேன், அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏன்னா இப்போ தான் பொழப்ப கிடைக்கும்னு. ஆனால் இவருக்கு மனசில் மைக்கேல் ஜாக்சன் நினப்பு. அதனால ஜானுங்கிற நல்ல பேரை ஜாக்கி சான்னு மாற்றி வச்சிருக்காருங்க. இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நேரம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இவர் பேர் சாரோனுங்க. அடுத்தாலும் போயிடுவோம். இவர் பேர் தாங்க ஃபியூஸ். படிச்சுட்டு இருக்கிறத பார்த்து படிப்பாளி நினைச்சிடாதீங்க. 18 அரிய இருக்குங்க. இதாங்க இவங்க ரூமு. இந்த நல்லவங்களை பாக்குறது தான் அந்த நல்லவர் வந்துட்டு இருக்காருங்க. வர வியாழக்கிழமை தலைவர் கூட ரிலீஸ் ஆகுது. அதுக்கு பேனர் கிட்ட காசு கொடுத்துறாங்களா இல்லையா? இந்த இவன் தண்டாம்ல, அந்த இவன் மட்டும் தர மாட்டேங்காமல. இல்ல, படத்துக்கு வாரியா இல்லையா? காசும் தர மாட்டேங்க, ஒன்னும் தர மாட்டேங்க. அட்டிங் அது கல்ல கீழ. அன்னைக்கு கிறிஸ்மஸ்ல எப்படி படுத்து போக முடியும்? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் கூட உனக்கு அது ரொம்ப முக்கியம் போச்சுடா. சரி, நான் தரேன். பேண்ட்ல போட்டோ மட்டும் போடாங்கடி. இப்ப அதுக்கு தேவை பிளானிங். உட்காருங்க. பேனர்ல என்ன வாங்கி அடிக்கணும்னா நீ தானே பண்ண அடிக்க போற. என்ன அடிக்கணும்னு கேட்டுக்கோ. அண்ணனின் படம் வெள்ளி விழாக்கான வாழ்த்திக்கிறோம். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள் போட்டு நம்ம 4 பேர் போட்டோவையும் போடுதோம். ஓகேவா? அப்படி இருந்து எடுத்துக்கோ. வாழ்த்த வயதில வணங்குகிறோம். கரெக்டா? மாப்பிள்ளையே சொல்லிட்டார்ல, அதே மாதிரி அடிச்சிரு. போட்டுக்கோ. எங்க 4வது கை? இந்த இருக்கு. சரி, இந்த ராஜா வரன்னா அவனுக்கு ஃபோன் பண்ணி சரக்கு வேண்டிய சொல்லி. சரியா? இல்ல நீ போன சரிப்பட்டு வராது. நீ போ. சரிடா மச்சான், எப்படி தானே? பாஸ்டர். We must use our brain. வீட்டில் சிகரெட் தீ குச்சி எங்க கிடந்தாலும் 10 சிக்னல் எழுப்பணும். டிஸ்போஸ். அங்கதான் முடியல. ஐயோ,
டேய் பைபிள் எங்கடா? முதல்ல போய் பைபிளை தேடுங்கடா. ஏய் கடத்திட்டே எனக்கு ஒரு சிகரெட். ஐயோ தலைகால் புரியலையே. எல்லாம் இந்த பானம்ல தான் பார்த்தேன். மாப்பிளையா கிடைச்சிருச்சு. வச்சுக்கோ வச்சுக்கோ கவிகோ. டேய் வந்து உட்கார. டேய் போடா. டெய்லி போடா. நெனி போடா. நீ தான் போயேன். நான் போறேன். பேசலாம் பாஸ்டர். பேசலாம்ப்பா. வாங்க உள்ள வாங்க பாஸ்டர். சரி நான் ஃப்ரெண்டு காமிச்சேன் சரியா ஆ பாப்பலாம். டேய் வந்தாடா. ஆதியிலே தேவன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? யாராண்டா? ஊராண்டாடா. பேசலாம் பிரதர். வாங்க பாஸ்டர். என்ன ஜெப நேரத்துல வந்திருக்கீங்க? பேசலாம் பிரதர். பிரதர் அவருக்கு என்னாச்சு பிரதர்? இல்ல பாஸ்டர், அவனுக்கு தூக்கம் நடக்க வியாதி. இப்ப வந்துருவான். இந்தாங்க பஸ்டர் உட்காருங்க. இந்தாங்க சேர். எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா? ஓய் இருக்குமே. படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு? படிப்பா. டேய் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு பாஸ்டர். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க பாஸ்டர். வர வியாழக்கிழமை கிறிஸ்துமஸ் ஆராதனை இருக்கு, எல்லாரும் வந்துருங்க. எத்தனை மணிக்கு பாஸ்டர்? 5 மணிக்குப்பா. சாயங்காலம் 5 மணிக்கு. வந்துடலாம் பஸ்டர். காலையில 5 மணிக்குப்பா. அதிகாலை ஜெபம். காலையில 5 மணிக்கா? டேய் போயிடலாம்டா. வந்துருந்தோம் பாஸ்டர். பஸ்டர். பிரதர் 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 அவர் போய் கூப்பிட்டாங்க பிரதர். கஷ்டம்யா. எவன் தான் என்னை கொட்டினது? டேய் ராஜா, தூங்கிட்டு இருக்கும்போது என்ன சரக்காண்டு வந்துருக்காம தா 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 தா. ஏன்டா அடிக்கிற? சர கேட்டா அடிக்கிறேன். இருடா ஆளை கூட்டு வரேன். டேய் சர கேட்டா அடிக்கிறான்டா அந்த ராஜா. என்னடா மனசா நினைச்சிட்டு இருக்கான்? டேய் டேய் என்னடா மக்கு மாதிரி உட்காந்துருக்கீங்க? தூங்கிட்டு நீங்க என்ன சொன்னீங்க? படத்துக்கு போனா தண்ணி அடிக்கிறான்னு. உங்கள போய் அடிக்கிறாவன அடிக்கிறாவன. டேய் என்னடா ஆச்சு உங்களுக்கு? பீர் அடிக்க நேரத்தை பைபிளும் கைமா உட்காந்துருக்கிய. புரிஞ்சு போச்சுடா. என்னமோ ஆயிட்டு உங்களுக்கு. என்னமோ ஆயிட்டு. பாஸ்டர் அது ஒண்ணும் இல்ல பாஸ்டர். அவன் தூங்கிட்டு இருந்தான். கனவு இருப்பான்ல, அதான் வளருதான். நம்ம ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர். சரிப்பா நாம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த வேளையிலும் கூட உடைய பிள்ளைகளை சந்திக்க நீ தந்த தயவுக்காக கோடான கோடி நன்றி தகப்பனே. இந்த வாலிபர்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்கள் பிந்தனைகளை தள்ளி முந்தினவைகளை நாட நீர் இவர்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய மகன்கள் தேவ ஆவியிலும் பரிசுத்தத்திலும் உம்முடைய சத்தியத்தை விட்டு விலகாமல் தங்களை பரிசுத்தத்தோடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளின் படிப்பு மற்றும் எல்லா காரியங்களும் உம்முடைய கரம் இவர்களோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. பிள்ளைகளை போக்கியும் வரத்திலும் உடைய இரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி பிரதர், போயிட்டு வரேன். கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு எல்லாரும் முடிஞ்சு வாங்க. வாங்க பிரதர் போங்க. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணி கூட நீங்கள் இதில் ஒன்றுமே சொல்லலை. நம்ம நிறைய விட்டு ஸ்ட்ரீம் போயிருக்கோம். ஆனால் எதுக்காக இன்னைக்கு இந்த வீடு தேர்ந்தெடுத்தீங்க? இந்த பின்பற்றமான வீடு நான் உங்களுக்காக பிரதர் தேர்ந்தெடுத்தேன். அது எனக்கு புரியல, தெளிவாக சொல்லுங்க.
இந்த மாதிரி பின்மாற்றமான கிறிஸ்தவர்களுக்கு பாஸ்டர் சுந்தீர் கஸ்டிலும் போயிட்டு இருக்க முடியாது. சபை விசுவாசியில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. நியாய தீர்ப்பினால கடனாளிகளா வந்துன்றீங்க. அதுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், சாட்சியான வாழ்க்கை. புரியுது பாஸ்டர். ஆனா என்னைய மன்னிச்சிருங்க பாஸ்டர். இது கடைசி பாஸ்டர் 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 நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் இப்பதான் ஊருக்கு போயிட்டு மதுரையிலேருந்து ட்ரெயின்ல இறங்கி அப்படியே வண்டி எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு நீங்க இப்பதான் பாக்குறீங்களா? என்ன பிரதர் பார்க்கணவா? சரி, நீங்க ஆஃப் நைட் ப்ரேயர் இருக்கு, வந்துருங்க. ஓகேவா? எனக்கு இன்னைக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்படி கிளம்புறேன். பாஸ்டர் 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 உங்க பைபிள் கொடுத்தாங்களே, நீங்க நைட் ப்ரேயருக்கு எனக்கு தேவைப்படும், கொண்டு வந்துருங்க. ஓகேவா? நான் கொண்டு வந்துடும். என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. உங்களை விட்டு நானுமே பின்மாற்றமா போக மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு வெளிப்படுத்தின இந்த விஷயத்த என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுவேன், எல்லாருக்குமே நான் சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் மனதிலுமே எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. என் கூடவே இருங்க, என் நாவல இருந்து நீங்க பேசுங்க, எனக்கு உதவி செய்யுங்க.